ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் இப்போ தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க தெலுங்கு படம். படத்தோட நேம் மனசங்கர வரப்பிரசாத் காரு. இது ஒரு காமெடி ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஹீரோவான சிரஞ்சீவி காரு நேஷனல் செக்யூரிட்டி டீம்ல இருப்பாரு. ஒரு சென்ட்ரல் மினிஸ்டருக்கு பாதுகாப்பு கொடுக்குற வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. பிளாஷ்பேக்ல அவருக்கும் ஹீரோயின் நயன்தாரா அவங்களுக்கும் இடையில மேரேஜ் ஆகி 2 பிள்ளைங்க இருப்பாங்க. பட் 2 பேரும் கரண்ட்ல ஒன்னா இல்ல, டிவோர்ஸ் ஆகி 6 வருஷம் ஆயிருக்கும். 6 வருஷம் ஆயிருந்தாலும் சிரஞ்சீவி அவருக்கு எப்போதும் தன்னோட பிள்ளைங்க ஞாபகமாகவே இருக்கும். எப்படியாவது தான் பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத அந்த மாரி அவரு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு சூழ்நிலையில அவருக்கு தான் பிள்ளைங்க கூட இருக்கிற வாய்ப்பும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய சான்ஸும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம நயன்தாரா அவங்களோட ஃபேமிலிக்கு செக்யூரிட்டியா ஒரு போக வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் மனசங்கர வரப்பிரசாத் காரு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைனை நான் ஆல்ரெடி சொன்ன மாரி விஸ்வாசம் படத்தோட ஸ்டோரி அவுட்லைனை எடுத்து தான் மாத்தி ரெடி பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு காரணம் சிரஞ்சீவி காரு அவரோட பர்ஃபார்மன்ஸ், படத்துல வர காமெடி சீக்வன்ஸ், அப்புறம் டைரக்டர் அனில் ரவிபுடி கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பரா மிக்ஸ்அப் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான கமர்ஷியல் ஆக்ஷன் டிராமாவா இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தது தான். இந்த படம் சிரஞ்சீவி காரு அவரோட ஃபேன்ஸுக்கும் லாஜிக்கே இல்லாட்டியும் ஜாலியா இருக்க தெலுங்கு கமர்ஷியல் டிராமாஸ்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கும் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த படம் இப்போ தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு.